HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718-800-999. இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா, வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரிசாத் பதியுதீனிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்தும் விசாரணை நடத்துகின்றனர். மினுவாங்கொட கொரோனா கொத்தணியுடன் தொடர்புடைய மேலும் 61 பேர் இனம் காணப்பட்டனர். சுகாதார வழிமுறைகளை உரிய வகையில் பின்பற்ற வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 37 பேர் கடந்த 24 மணித்தியாலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்கா முழுவதும் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரிசாத் பதியுதீனிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் இன்று அதிகாலை திகிவளையில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவர் திகிவளையில் மாடி வீடொன்றில் மறைந்திருந்த வேளையில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இந்த நிலையில் ரிசாத் பதியுதீனுக்கு அடைக்கலம் வழங்கிய வீட்டின் உரிமையாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை அளவில் நாட்டில் மேலும் 63 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக COVID-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதில் 2 வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டிருந்தவர்கள் என தெரிகிறது. எஞ்சிய 61 பேர் மினுவாங்கோட ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றியவர்களோடு நெருங்கி பழகியவர்கள். இதேவேளை மினுவாங்கொடை ஆடை தொழிற்சாலையில் கொத்தணி கொரோனா பரவலுடன் தொடர்பட்டவர்களின் இனம் காணப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 2077 உயர்ந்துள்ளது. இவர்களில் 1041 பேர் ஆடை தொழிற்சாலையில் பணியாளர்கள். ஏனையவர்கள் அவர்களோடு நெருக்கமான தொடர்புகளை பேணியவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இன்று முற்பகல் ஜப்பானிலிருந்து 10 பேர் நாடு திரும்பியுள்ளார்கள். இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இராணுவத்தினரால் நடத்தி செல்லப்படும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களிலிருந்து தமது தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த 250 பேர் தமது வீடுகளுக்கு திரும்பியுள்ளார்கள். அதன்படி இதுவரையில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வீடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை 54,328 என தெரிவிக்கப்படுகிறது. 83 மத்திய நிலையங்களில் மேலும் 9,287 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். இதேவேளை நேற்றைய தினம் மாத்திரம் 9,838 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி நாட்டில் இதுவரையில் மொத்தமாக 3,93,960 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 8 பேர் குணமடைந்து இன்றைய தினம் வீடு திரும்பியுள்ளார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718-800-999. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று மேலும் ஒரு வருடத்திற்கேனும் சமூகத்தில் காணப்பட கூடும் என சுகாதார அமைச்சின் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் சுசி பெரேரா தெரிவித்துள்ளார்.
இதன் காரணமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து பாதுகாப்பு வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டியதே சிறந்த வழிமுறையாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக இடைவெளி, கைகளை கழுவுதல், எப்பொழுதும் முகக்கவசங்களை அணிந்திருத்தல் என்பன அவற்றுள் பிரதானமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சுபாரதி நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்ற அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த 24 மணித்தியாலத்தில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 37 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் 5 வாகனங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்ட கடந்த 4ஆம் திகதியிலிருந்து இதுவரையில் மொத்தமாக 302 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 53 வாகனங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718-800-999. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படுவது 19வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் மூலம் நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்புகளை இல்லாமல் செய்வதற்கு என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் ஊடாக மக்களின் விருப்பங்களை உள்ளடக்கியவாறு புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் உருவாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள உயர்தர மாணவர்களுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பாதிப்பை ஏற்படுத்தாது என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். குறித்த மாணவர்கள் சுகாதார நடைமுறைகளுக்கு ஏற்ப பரீட்சைகளுக்கு தோற்றலாம். இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முகக்கவசம் அணிதல் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு தொடர்பில் ஏதாவது கஷ்டங்கள் இருப்பின் அது சம்பந்தமாக தொடர்பு கொள்ளுமாறு கல்வி அமைச்சு அறிவித்தல் விடுத்துள்ளது. அதன்படி உயர்தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கு சுகாதார பாதுகாப்பு தொடர்பில் ஏற்படும் அசௌகரியங்கள் தொடர்பாக 1988 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்திருக்கிறது. உலகச் செய்திகள். அமெரிக்கா முழுவதும் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. அங்குள்ள பல மாநிலங்களில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானோர் விகிதம் கடந்த வாரம் 10லிருந்து 50% வரையில் உயர்ந்திருக்கிறது. நாள்தோறும் சராசரியாக 85,000க்கும் அதிகமானோருக்கு கொரோனா தொற்று அடையாளம் காணப்படுகிறது. பிரான்ஸ் அரசாங்கம் வெளிநாட்டவர் சுமார் 230 பேரை நாட்டை விட்டு வெளியேற்ற தயாராகி வருகிறது. தீவிரவாத சமய நம்பிக்கை கொண்டவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் அவர்கள் பிரான்ஸ் அரசாங்கத்தின் கண்காணிக்கப்படுவோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனும் மூத்த அமைச்சர்களும் தற்காப்பு மன்ற கூட்டம் நடத்தி கொண்டிருந்த போது வெளிநாட்டவரை வெளியேற்றுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. நுவரெலியா பிரதேச சபையின் அதிகாரத்துக்குட்பட்ட சென்ட் கும்ஸ் மேற்பிரிவு தோட்டத்தின் புதிய வீடமைப்பு தொகுதிக்கு கான்கிரீட் வீதிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நுவரெலியா பிரதேச சபையின் தவிசாளர் வேலு யோகராஜ் தலைமையில் இன்று இடம்பெற்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முத்து சிவலிங்கத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து இந்த அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் அந்த தோட்டத்திற்கான மின் விளக்குகளும் பொருத்தப்பட்டன. அத்துடன்
அந்த தோட்ட மக்கள் எதிர்கொண்ட குப்பை பிரச்சினைக்கும் தீர்வு காணப்பட்டது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல, வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்களை பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். இந்தியன் பிரீமியர் லீக் போட்டித் தொடரின் 37வது போட்டி இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையில் இடம்பெற உள்ளது. இந்த போட்டி இரவு 7:30 அபுதாபியில் ஆரம்பமாகவிருக்கிறது. இதனிடையே இதுவரை இடம்பெற்ற போட்டிகளின் அடிப்படையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலிடத்தில் உள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது இடத்திலும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 3வது இடத்திலும் காணப்படுகின்றன. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்ட பாத்திருப்ப, சாக்லேட்ட பாத்திருப்ப, ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்ட பாத்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட வர்த்தக நிறுவனங்களிலிருந்து கோரப்பட்ட 61,907 கடன் விண்ணப்பங்களுக்கு இலங்கை மத்திய வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி சௌபாக்கியா கோவிட்-19 புனர்வாழ்வு கடன் திட்டத்தின் கீழ் 177.9 பில்லியன் ரூபாய் கடன் 3 கட்டங்களாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் இப்போ சிம்பிள். ஒரு சில டாப்ஸே போதும். எப்போதும் செலுத்த எல்லோரும் கனெக்டட். சிறந்த டிஸ்கவுண்ட்ஸ் LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி வீதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. மாத்தறை மாவட்டத்தில் கருவாப்பட்டை பயிரிடும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பல வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வீட்டு தோட்ட பயிற்சியான இவற்றை 240 பேர் செய்கை பண்ணுவதாக மாவட்ட விவசாய பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்காக 14 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது CIB ஜனஜய வாசனா. 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது
CIB ஜனஜய வாசனா 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். இதுவரை நீங்கள் கேட்ட செய்திகளின் சாராம்சம். கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீனிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்தும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மினுவங்கடை கொரோனா கொத்தணியுடன் தொடர்புடைய மேலும் 61 பேர் இனம் காணப்பட்டனர். சுகாதார வழிமுறைகளை உரிய வகையில் பின்பற்ற வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தலுக்கு ஊரடங்கு சட்டத்தை மீறிய 37 பேர் கடந்த 24 மணித்தியாலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்கா முழுவதும் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.